நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க. எங்ககிட்ட என்ன இல்ல? வீரம், அறிவு, கல்வி. எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டுல இருக்கிறது? எங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணி தந்தே ஆகணும். சரி, ஒரு கேம் விளையாடலாமா? நான் சொல்ற சென்டென்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணி இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நானே உங்களுக்கு ஒரு இடம் புக் பண்ணி தரேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா அந்த 500 ரூபா மட்டும் எனக்கு போதும். ஏன் பாஸ், ரேட் 7 லட்சம் தானே? நான் கரெக்டா தானே சொன்னேன். ரேட் என்னன்னா நீ திரும்ப கேட்கணும், ஆனா நீ பதில சொல்ற. பாஸ் பாஸ் ப்ளீஸ் லாஸ்ட் சான்ஸ் பாஸ். ஓகே, முழு காசும் தேவையில்லை. முழு காசும் தேவையில்லை. 1.5 லட்சம் போதும். 1.5 லட்சம் போதும். மறுபடியும் தப்பு. என்ன பாஸ் தப்பா சொன்னேன்? இந்த இப்ப சொல்றேன். மறுபடியும் தப்புங்கிறது தான் நீங்க ரிப்பீட் பண்ணிருக்கணும். பட் ஆனா நீங்க கேம்ல லூஸ் பண்ணிருக்கீங்க. அட கடவுளே, ஏமாத்திட்டீங்களே. கேம்ல தோத்துட்டா பரவாயில்ல, லைஃப்ல தோத்துறாதீங்க. சம்பள உயர்வை நம்பாதீங்க, சொத்து உயர்வை நம்புங்க. பஞ்சப்பூர்ல இடம் வாங்குறதுக்கு வெறும் 1.5 லட்சம் இருந்தா போதும், மீதியை லோன்ல வாங்கிக்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழே இருக்க நம்பரை உடனே டயல் பண்ணுங்க.